வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா முழு கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும். முழு கத்திரிக்காய் என்னென்னா கட் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ள பூச்சி இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 தக்காளி எடுத்து, இந்த கத்திரிக்காய்க்கு 2 தக்காளி போதும். இதை நான் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னாக்க நல்லா ஒரு முட்டை எண்ணெய் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, பெருங்காயம், பொடி. இந்த பொடியில் நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா 3 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 மிளகாய் வத்தல், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் வச்சு நான் எண்ணெய் விட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தேவைக்கு எனக்கு 3 ஸ்பூன் 3.25 ஸ்பூன் போதும். அது இந்த அளவுக்கு நான் போட்டுருக்கேன். நான் இப்போ இது என்ன பண்ண போறேன்னாக்க இதை கைனால் அப்படியே குழைச்சிட்டு இது வரணும். இது ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் வச்சு இதை நான் ஸ்டஃப்பிங் பண்ண போகிறேன். ஹலோ, சொல்லுப்பா. சரிம்மா, வச்சுட்டுமே. ஓகே. சரி. இப்போ நம்ம முழு கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கோம். தேவையான எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கு கடுகு மட்டை போட்டுட்டா போதும். கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்ச ஊற்றி இந்த ஸ்டஃப்பிங் பண்ணின கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதில் போடணும். இது மாதிரி ஏதாவது 1-2 பிஞ்சு வந்துருச்சுனாக்க, சொட்டை இருந்தது பிஞ்சு வந்துருச்சுன்னா அதையும் போட்டுருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கடுகு வெடிச்சு விட்டு நான் எல்லா ஸ்டஃப்பிங் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். இதை அந்த மிக்சர் இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதோடையே போட்டுருவாங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும். அதனால இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இது பல விதங்களில் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் கறி இப்போ இந்த மாரி இதை நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இது வதங்கட்டும், அப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம முழு கத்திரிக்காய் கறி வதங்கிட்டான்னு பார்ப்போம். நல்லா வதங்கிட்டு இதை எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். முழு கத்திரிக்காய் தேவை. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிடலாம், 2 செஞ்சு சாப்பிடலாம். நான் இந்த ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒவ்வொரு மெத்தடாக நான் பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.